ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன். ஆமா, நாட்டுல இந்த ஒரு தர்மம் தான் விடாம நான் செஞ்சுக்கிட்டு வர்றது காரணம். பாவம் ஏழைகள் இப்படி துடிக்கிறாங்க பசியால. நாட்டுல கோஸ் கணக்கா கட்சி இருக்கு. எவன் கவனிக்கிறான்? எவனுக்கு பாவம்னு தெரியுது? ஒரு பயலும் கவனிக்கிறது இல்ல. தான் அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான். பழையபடி திரும்பி வந்தா போச்சு. ஊறுகாயா சாப்பிடு. ஊறுகாய் சாப்பிடுறான், நல்லா சாப்பிடுங்க. அவ்வளவுதான், நம்ம திருப்தியா இருக்கணும். காசு ஓடா பிச்சைக்கார பையில ஒரணா குடுக்குறியடா. சாம்பார் சோறு திங்கல என்ன? சாம்பார் சோறு ஒன்றேனா, வெறும் சோறு ஓரணா. நம்ம பிசினஸ் வேற என்ன? ஒரணா ஒன்றேனா, ஒன்றேனா ஒரணா. அப்பாடா, என்ன இது அற்பத்தரமா இருக்கு? 10 லட்சம் ரூபாய்க்கு உர தொழில் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பங்களா, காரு, வீடு, சொத்து சொகை எல்லாம் வச்சுட்டு சாதத்தை வைக்கிறீங்க. உங்களுக்கு மேல கடையில ஒவ்வொருத்தரும் எதையோ வைக்கிறான். நான் பாவம் ஏழைங்க, அதுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகுதுன்னு நினைச்சு ஊட்டு சோறு சீப்பான விலைக்கு விற்கிறேன். 10 ரூபாய் கொடுத்தாலும் ஹோட்டல்ல ஊட்டு சோறு போடுவானாடா? கேள பசங்களை. நான் இப்படி வித்துதான் சம்பாரிச்சு பணக்காரனான என் கொலை தொழில நான் விடவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், நீ 3ஆண்டாரம் உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது. இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச அப்புறம் 4ஆண்டாரம் ஒண்ணு வச்சுக்குவேன். ஞாபகம் வச்சுக்கோ. போப்பா, நீ இதெல்லாம் வராத. இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும், இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து. ஓட்டோ டில் பஹார்னு பேரை மாற்றி வித்தா எல்லாம் பயில வாங்கி சாப்பிடுவான். போ கொண்டா போ. தண்டம் உன்னை பார்த்து உமா லவ் பண்றான்னா அதுல அர்த்தம் இருக்கிறாரே. ஆனரகம் போட்டிக்கு யாரோ போனாங்க. நல்ல சான்ஸ் வெட்டி பயமாவன. நான் வாய கட்டி வயிற்ற கட்டி சோட்டை வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். பவுடர் தடவிக்கிட்டு ஆனரகம் போட்டிக்கு போறியாடா? அனாதி பயமாவன. உமா உன்னை காதலிக்கிறாளா? அவளைய ஆபீஸுக்கு வேலைக்கு கொண்டாந்து வச்ச சொல்லு கேக்குறதுக்கு. ஆபீஸ்ல எக்கச்சக்கமான ஒர்க் ஃபாதர். 4 டைபிஸ்ட் பத்தல, அதனாலதான் 5ஆவதா அந்த அவலை பெண் உமாவை சேர்த்து வச்ச ஃபாதர். ஈவரக்கம் உள்ளவன. ஏண்டா டைபிஸ்டுக்கு ஆம்பளை சேர்த்திருக்கலாம்ல, பொம்பளை சேர்த்தடே. உன்னோட அவ படிச்சவ தானே? மாதிரி வளைஞ்சு இருக்கிறேன். உன்னே அவளை எனக்கு தெரியும்டா. எதுக்காக நீங்க கூடி பேசுறீங்கன்னு அப்ப இருந்தே எனக்கு தெரியும். பேங்க் ஃபாதரா? யார பாத்துறா? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். சொல்லிட்டான் பையன். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உரம் கம்பெனியை வச்சிருக்கிறேன். அதுல உன்னை மேனேஜரா போட்டிருக்கிறேன். மேனேஜர் ஆக்கிட்டீங்களா? நல்லதா கெட்டதோ அது இஷ்டப்படி நடக்கட்டும். சும்மா போய் அதை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி போடி அறிவு கட்டவளே. அவன் ஆபீஸா நடக்கிறான் அந்த புறம் அவளோட தமாஷா விளையாடிட்டு அவ என்ன டைப்பா அடிக்கிறா, ஹார்மோனியம் வாசிக்கிறா. டே அங்க உன் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வரும்னு எதிர்பார்த்து பிசினஸா நடத்துறேன்டா. கெடுத்துறாதுடா. அதுக்குள்ள எவ்வளையாவது புடிச்சு இழுத்துட்டு போயிடாதே. வேணாம், பெத்த அப்ப வயிறு எழுதி அதாவது சொன்னா உருப்பட மாட்டேன். தீயினால் சுட்ட புண்ணு ஆறும், நாவினால் சுட்ட புண்ணு ஆறாது. நீங்க எனக்கு ஃபாதர். உங்க வாயால எக்கச்சக்கமா சொல்லிடாதீங்க ஃபாதர். சொல்லிடாதீங்க ஃபாதர். உள்ள இழுத்துக்கிட்டேன். சரி ஃபாதர். ஏன்னா உத்தம வாயை திறந்து ஏதாவது கக்குனா அதுல ஏதாவது வந்து விழும். பழிச்சு போடும். கருணாக்கு என்ன தம்பி இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? தமிழ் பேராசிரியருடைய சிஸ்டர். ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. என்ன நினைச்சிட்டு பேசுறாரு நம்ம ஃபாதர்? சரி தம்பி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? காதல் என்றே சாதல். எனக்கு அந்த உமாவுக்கும் ஏற்பட்ட காதல் திருநெல்வேலி ஜனதா எக்ஸ்பிரஸ் மாதிரி சும்மா அப்படி ஜிகி 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 ஜிகி. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. நம்ம உமாப்பா
உமா நம்ம உமா. என்னடா நம்ம உமா? சொந்தம் உண்டாக்குறியா புதுசா? எவ்வளவு ஏடா என்னடா கார் ஓட்டுற? எனக்கு லெஃப்ட் ரிப்பேர், பொண்ணு ரைட்ல வந்து விழுந்துருக்குது. எந்த ஒரு தப்பு இல்ல. என்னப்பா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. சித்தி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சித்தி. என்னங்க நம்ம கார்ல அடிபட்டுச்சுல அந்த பொண்ணு உமா, அது காலு குணமே ஆகாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. என்ன செய்யுது? பிரம்மா அது தலையில அப்படி எழுதி வச்சிருக்கான். என்னது ஊரா விட்டு பொண்ணு காலை உடச்சு போட்டுட்டு பிரம்மா அப்படி எழுதி வச்சிருக்கான்னு சொல்றீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்கு என்னடி செய்ய சொல்ற? ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் கிட்ட கேட்கட்டும் ஏன் கால் சேரலன்னு. பேசுவீங்க அவங்க உங்ககிட்ட நஷ்ட ஈடு கேட்க போறாங்களாம். அது தர்மத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியதுதான். ஒரு 5 பத்தை கூட. 5 பத்தா? இங்க பாருங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு மேல இன்சூர் பண்ணி வச்சிருக்கானா. ஆமா. பொண்ணு மேலயா? ஆமா. அடப்பாவி மவனே, பொம்பளைங்களை எவ்வளவு நம்புறானுங்கய்யா? இவ்வளவு காலமா இருக்கிற ஒரு பையன் 10 ரூபாய்க்காவது என் மேல இன்சூர் பண்ண மாட்டேன்றான். அந்த பையன் தான் உங்க மேல கேஸ் போட போகுது. உங்க மேல 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணுமா? ஆமா, நீங்க கொடுக்கணும். என்னடி செய்யுது? லட்சம் ரூபாய் கொடுக்கறது. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா 1 லட்சம் ரூபாய் நமக்கு வருமா? ராஜா ராஜாலாம் இப்ப இல்லடா, வைரம். உன்னால 1 லட்சம் ரூபாய் வரப்போகுதுடா. அந்த பொண்ணை நீயே கட்டிக்கோ. யாரு பொண்ணு நல்லா இருக்குப்பா? நல்லா இருக்குல்ல? கட்டிக்க. நல்லா இருந்தப்ப நான் கட்டிக்கிறேன்னு சொன்னல, மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப வந்து நொண்டியான பிற்பாடு என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாதப்பா. நீ அந்த பொண்ணை முதல்லயே காதலிச்சியா இல்லையாடா? நீங்க சாபம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்லப்பா. கொடுக்கலையாடா? உள்ள இழுத்துக்கிட்டேன்னு இப்ப ஆசீர்வாதம் கொடுக்கறேன்டா. அதெல்லாம் முடியாதுப்பா. கட்ட முடியாதா? என்ன தம்பி இது? அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே கேட்க கூடாது. இல்லாட்டி கூட நம்ம பண்ண 1 லட்சம் ரூபாய் போயிடும் தம்பி. சும்மா சித்தி, அவர் இஷ்டப்படி எல்லாம் ஆட்டி வைக்க பாக்குறாரு. என்னங்க தம்பியா ஒத்துக்குதுன்னு வைங்க, பொண்ணூட்டுக்காரங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? என்னடி பேசுற விதமா பேசினா ஒத்துக்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசினா அதெல்லாம் நான் முடியாது. நானும் கொஞ்சம் பேசுறேன். அப்படியா? சரி. அம்மா என்ன பண்ணாரு? அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது நீ நிரந்தரமாவே நொண்டி எங்க அப்பா கிட்ட நாடகம் நடத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால எங்க அப்பா இங்க வந்து போற வரைக்கும் நீ ஒரு காலத்துக்கு நிக்கணும். ஏங்க காந்த நல்லாயிடுச்சு, எதுக்கு நொன்றதான்? ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்காக தலையில நிக்கிறான். நான் தான் நாடகம்னு சொல்றேனே, அது புரிஞ்சுக்கோடா. நொண்டு என்ன கதவு திறந்திருக்கு, வரவே ஐயோ என்னடி இது? சரியா போனதா மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. பேசுங்க, வாங்க பொண்ணுக்கு அம்மா இவங்கதான். எப்பா கலங்காத கண்ணு கலங்குதேப்பா. என்ன விஷயம்? என்னங்க இது? என்ன விஷயம்? திருப்பதிக்கு போறோம், பழனிக்கு போறோம், எதோ கொடுக்கிறோம், திரும்பி வந்துடுது. ஒரு கால் போனா திரும்பி வருமா? என்ன ஒரு கால்? ஒண்ணுமில்லமா, ஒரு கால் தங்கிட்ட இருக்கிற பணம் செலவழிஞ்சு போயிடுமோ, கால் செத்து போயிடுவோமோ, ஒரு கால் வந்த காரியம் முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் வேதனைப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பா இந்த ஒரு கால் பிரச்சனையை விட்டுவிட்டு என்னங்க வந்த விஷயத்தை பத்தி பேசுங்கன்னா. ஆமா, அதுல 1000 இருக்கும், 1000 போயிடும். நம்ம பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன் இப்படி முழிக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சேன்னா? 1 லட்சம்? அதாவதுமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஏங்க அப்படிதானுங்களே? அதுதான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? முடிவா? வீட்டுக்கு மூத்த பிள்ளை வெளியூருக்கு போயிருக்கான். அவனை கேட்காம நான் எப்படிங்க சொல்றது? அப்படி சொல்லி பூரா விஷயத்தையும் சொல்லிட்டு கராரா பேசி முடிங்க. அப்புறம் என்னாலதான் ஒரு கால் போச்சுன்னு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதல்லைங்க, எங்க அப்பா ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாரு. என்ன பின்னால விவகாரம் வந்துடக்கூடாது பாருங்க. ஏப்பா அப்படித்தானப்பா? அதுதான் போல இருக்கு. எனக்கு சம்மதம் தான். பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவு சொல்லிடுறேன். சொல்றாங்க இழுக்கிறாங்க. அம்மா இப்படி கஷ்டப்படுற
முடியாது பாவம் குழந்தை தடுமாறுது. அப்பாடா என்ன மரியாதை மருமகம். இதை வச்சுட்டு போனா அது வருவோம், எடுத்துன்னு தான் போகணும். கிளம்புற சாயந்தரம் தினம் கொஞ்சம் ஓடு குடு குடு குடுன்னு கால் சரியாயிடும். அப்பாடா என்னம்மா இது வரவேற்பெல்லாம் பிரம்மாமா இருக்குது, யார் ஏற்பாடு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஐயா. தெரியாதையான்னு ஏமா சொல்றீங்க? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வர்றதா நேத்தே உமா டெலிகிராம் பண்ணிடுச்சு. அதுக்காகவே இந்த சுமங்கலிங்களெல்லாம் போய் பார்த்து கெஞ்சி கதறி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. இதெல்லாம் கூட ஒன்றும் சிரமமா எனக்கு தெரியல. போட்டு அதை உடைக்கிறதுல தான் பெரிய சிரமமா போச்சு. என்னங்க அது தனி கதை. அப்புறம் கதையெல்லாம் வளர்த்த வேண்டாம், நேரம் நல்ல நேரமா இருக்கு. புது பொண்ணு உள்ள ராயிச்சு போங்க. வாங்க 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 வாங்க. மிஸ்டர் திருஞான சம்பந்தம். நான் தான் சார். நான் எம்சிடி கல்லூரி பிரின்சிபால். மிஸ்டர் வேதரத்னம் சாரதா கல்லூரி பிரின்சிபால் உங்களுக்கு உடனடியா வேலை கொடுக்க சொல்லி எனக்கு எழுதியிருக்கேன். அப்படியா? அவரை முன்னப்பின எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற முறை இருக்க என்னையே நேர்ல வந்து சொல்லும்படியா தூண்டி விட்டு வேலை தயாரா இருக்கு, நீங்க எப்போ வேணாலும் வந்து ஒத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். நானே நேர்ல வந்து சொன்னேங்கிறத அவருக்கு உடனடியா எழுதிருங்க சார். நான் வரேன் வரேன். நம்ம பிரின்சிபாலுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? போடா, பிரின்சிபால சொல்ல வந்துட்டேன். எல்லாம் என் மருமக வந்த முகூர்த்தண்டா. அவ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே புருஷனுக்கு வேலையை கொடுத்துட்டான். நடந்து போன கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் அப்படி பிளைனா பேசினா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. புலம்பிக்கிட்டே இருக்காரு. தனி பழம்பு. அதாம்மா, வரும்போது நான் உமா பத்தி ஒரு கதை சொல்லல. அவர்தான் இவரா? அந்த கதாநாயகன் தான். தேவலையே, அப்ப கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். மேல கொட்ட வேண்டியதான்.